என்ன ஒன்று அதோட கட்சி எல்லாமே காலியாயிரும்னு நினைக்கிறேன். 60 வருஷம் கட்சி 50 வருஷம் கட்சிக்கு இன்னைக்கு வேலை கிடையாது. டைரக்டாக ஜனநாயக ஆட்சி தான். சூப்பர். நல்லா புரட்சியாக இருந்துச்சு. பார்க்க ஒரு குதூகலமாக இருக்கு. எப்படி உங்க தளபதி எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு. தேட்ரு செம்ம விசில் பறக்குது. அப்படியா? நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம். தளபதி எப்படி நடிச்சிருக்காரு? சூப்பராக நடிச்சிருக்காரு. தேட்டர் எஃபெக்ட் எப்படி இருக்கு? சூப்பரா நல்லா இருக்கு. தளபதி பிளாஸ் இருக்கு. சூப்பரா இருக்கு. எப்படி இருக்கு? தேட்டர் எஃபெக்ட் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு சார். உண்மையிலே படம் மாஸ் ப்ரோ. யாராலையும் எடுக்க முடியாது. இந்த அளவு படம் எடுத்திருக்காங்க. நல்லா இதான் தளபதி படம்னா இதுதான் தளபதி படம். தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தேட்டர் தான் ப்ரோ. வேற எங்கேயும் போக கூடாது ப்ரோ. ஓடிடி வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பு. தேட்டர்லாம் படம் பார்க்கணும். நம்ம தான் தளபதியே தான். உண்மையிலே நல்லா இருந்துச்சு ப்ரோ. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா ஆட விட்டாங்க. நல்லா சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. ரொம்ப நன்றி ப்ரோ. படம் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. 2 வரி சொல்லுங்க அவங்க தளபதி படத்தை பத்தி. Fantastic. Last movie, it's the best movie. I miss you, Talapati. No words. And எதிர்பார்க்கவே இல்லை. நீ அடுத்து நாங்கள் தளபதி எப்போ பார்ப்போம் எங்களுக்கு தெரியல. நண்பர் இருக்காரு. இதுக்கு மேலே சொல்றதுக்கு வார்த்தை இல்லை. I love you, Talapati. I would wish you all the best to become the Prime Minister of India. We will support you more than enough. Thank you. Yeah, the ambience நல்லா இருந்துச்சு. பார்க்கிங்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. குறை சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆஸ் யூஷுவல் தே ராக். என்ன டிஜே பண்ணியிருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். மித்த எல்லாரும் பண்ணியிருந்தாங்க. நீ மிஸ் யூ தளபதி. லவ் யூ. தேங்க் யூ. படம் எப்படி இருந்துச்சு? பிளாஸ்ட் படம் எப்படி இருக்கு? அன்னைக்கு ஒன்ன மாதிரி கலெக்ஷன் அடிச்சாச்சு முடிச்சு விட்டாச்சு. என்ன ஒண்ணு கடைசி படம் அதான் கவலையா இருக்கு. இன்னும் அடிச்சா நல்லா இருக்கும். தியேட்டர்ல பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? தியேட்டர்ல பாக்குறேனே ஒரு சீன் நான் சொல்ல வேணாம். போய் பாருங்க. நான் என்ன சொல்றது இந்த என்ன சொல்றது சர்ப்ரைஸ் அது வெளியே விரும்பல. ஆனா படம் தரமா இருக்கு. உண்மையிலே என்ன கதையெல்லாம் பார்க்காதீங்க. படம் இல்லாட்டி வேற முன்னாடி விட்டு இருந்தா ஃபுல்லா 230 சேர்த்து அடிச்சிருக்கலாம். கலெக்ஷன் அடிச்சிடலாம். வேற லெவல்ல இருந்துச்சு. படம் சூப்பரா இருந்துச்சு. எலெக்ஷன் படி வந்தா 140 வருதுக்கு தோச்சிருப்பாரு. படம் செமையா இருந்துச்சு. பட் என்னன்னா அண்ணனோட கடைசி படம் ரொம்ப மிஸ் பண்றோம். இனிமே அண்ணனை ரொம்ப திரையில பாக்குறத ரொம்ப மிஸ் பண்ணுவோம். ரொம்ப நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? படம் வேற மாதிரி சூப்பர். படம் மாசத்துல படம் சூப்பர். நல்லா தரமா இருக்கு. சூப்பரா படம் சூப்பராக இருந்துச்சு. அதில் ஒரு கருத்து சொல்லியிருந்தாங்க. நம்ம தமிழ்நாட்டில் எந்த மதத்தை வச்சும் நம்ம அரசியல் பண்ண முடியாதுன்னு ஒரு கருத்து நல்லா சொல்லியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு படம் நல்லா இருந்துச்சு. சிஎம் வரும்னா எண்டு படம் இருந்துச்சு. லாஸ்ட் அளவு வச்சுட்டாங்க. ஒரு பிளாஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. படம் எப்படி சார் இருந்துச்சு? படம் சூப்பர் செமையா இருக்கு. படம் வேற மாதிரி தலை எங்க ஸ்கிரீன் எடுத்துட்டு போய் வீட்டுல வைக்க போறேன். எல்லாத்துக்கும் ஃப்ரீயா உட்காந்து பாருடா. எவ்வளவு உட்காந்து ஆடிட்டே இருக்க பாருடா. சூப்பரா இருந்துச்சு. படம் எப்படி இருந்துச்சு? வேற லெவல். மதுரை சிவிபுட்ஸ் என்ன சொல்லுங்க தெரியல. 2002 ஆரம்பிச்சது யூத் படத்துல வந்து ஆழ்த்தோட்ட பூபதி இல்லாம ஆரம்பிச்சு ஒரு 24 வருஷமா வந்து முடிஞ்சு வெளியே போக ரொம்ப சங்கடமா இருக்கு. என்ன அவர் வந்து முதலமைச்சராக போற ஆயிட்டாரு. அது ஒரு பெரிய சந்தோஷம் தான். பட் வந்து சினிமா விட்டு போறது வந்து பெரிய இழப்பு. என் பொண்ணு கேக்குது என்னப்பா அந்த மாதிரி வந்து சிஎம் அண்ணா நடிக்கூடாதா அந்த மாதிரி ரூல்ஸ் இருக்கான்னு கேக்குது. என் பையன் பேரு விஜயன் தான் வச்சிருக்கேன். அண்ணன் வந்து என் ரத்த கலந்துல உறவு நல்லா இருக்கும். நான் தமிழ்நாடு பிளாஸ்ட் தான். தர மாதிரி முதலமைச்சர் விஜய் சூப்பரா இருந்துச்சு.
படம் எப்படி இருந்துச்சு? படம் ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. படம் நல்லா வந்திருக்கு, நல்லா இருக்கு. அவரோட டைரக்ஷன்ல நல்ல பெஸ்ட் படம். நல்லா இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. சார் ஆக்சுவலாக அழுக வச்சுட்டாரு சார். ரொம்ப மிஸ் பண்ணுவோம் அவரை. இனிமேல் அவர் தான் அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. நாங்கள் ரொம்ப ஃபேன். தமிழில் அழுதுட்டான், ரொம்ப ஃபீல் பண்ணிட்டான். தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருக்கு. விஜயகாந்த் இப்போ வந்து பார்க்கலாம், தேட்டரில் வந்து பார்த்தா நல்லா இருக்கு. விஜய்க்காக பார்க்கலாம். ஆனால் கடைசியாக கண்ணீரோட போகிற மாதிரி ஆயிடுச்சு. அவர் தான் இன்ஸ்பிரேஷனாக இருந்தார். கடைசியாக ஒரு கண்ணீரோட தான் எல்லாருமே எப்பயுமே ஒரு ஆரவாரத்தோட உள்ளே வருவோம். இப்போ சைலண்டாக எல்லாருமே வெளியே போகிறது ரொம்ப நிசப்தமாக இருக்கு. பரவாயில்ல, நல்லா இருக்கு சார். படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு சார். படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு சார். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் ரொம்ப போகும்போது ரொம்ப கவலையாக இருக்கும் லாஸ்ட் டைம், அதனால ரொம்ப கவலை. சும்மா பேசு. உங்க ஃபீலிங் அவர் பார்க்கணும்ல. கடைசி படமா ஒரு மாதிரியா இருக்கு. லாஸ்ட் டைம் வரைக்கும் அந்த சீட்ல உட்கார வச்சது ஒன்லி விஜய் தான். கிளைமேக்ஸ்ல ஒரு கேமியோ இருக்கு, எங்க தலைவரோட கேமியோ. அதை பாருங்க. படம் நல்லா இருந்துச்சு. சூப்பர் ப்ரோ. பேட்டி ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் கொடுக்குறேன் ப்ரோ. ஹாப்பி ப்ரோ. இப்பதான் யூடியூப்ல பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம். படம் எப்படி இருக்கு? லாஸ்ட் வேற லெவல் ப்ரோ, வேற லெவல். படம் நொறுக்கி விட்டாங்க. மாசா இருந்துச்சு படமே. சூப்பர், வேற மாதிரி. என்னைக்கு கடைசி படம் தலைவனோட என்ஜாய்மெண்ட்டை நாங்கள் கொண்டாடிட்டு தான் போகிறோம். இது எங்களுக்கு கடைசி ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மனசுக்கு வருத்தமாக இருக்குது. தலைவனை நாங்கள் திரையில் பார்க்கலாட்டினாலும் லைவாக ஒவ்வொரு நியூஸ் சேனல்லையும் ஒவ்வொரு சிஎம் சீட்டில் அவரை நாங்கள் பார்க்குறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தலைவர் இன்னும் கூட அடுத்த படம் எடுக்க நாங்கள் எல்லாமே ஆசைப்படுறோம். எங்கள் தலைவர் இந்த கடைசி படம்னு சொல்லிட்டாப்புல. ஆனால் தலைவர் வந்து வேற லெவல். மக்கள் மனசுல என்ன இருக்கோ அதை ஓப்பன் டாக்கா தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே படம் வேற லெவலு. அண்ணனை மட்டும் எதுலையுமே அடிச்சுக்க முடியாது, எதுலையும் குறையும் சொல்ல முடியாது. அண்ணன் எப்பயுமே வேற லெவல். நாங்கள் ரசிகராக வரல, அவரோட தம்பியா வந்திருக்கோம். வேற மாதிரி வேற மாதிரி இருந்துச்சு. இந்த படம் பார்த்து ஒரு சீன் கூட பார்க்கல. இல்ல இதுக்கு முன்னாடி பார்க்க ரிலீஸ் ஆனதில்ல, இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். சூப்பரா இருந்துச்சுண்ணா. பிளாஸ்ட் தான் படத்தோட. அதாவது கடைசி படங்கும் போது ரொம்ப எதிர்பார்ப்போட வந்தோம். நான் இது வரைக்கும் மொபைலில் வந்துச்சு அங்கே வந்துச்சுன்னாங்க. ஒரு சீன் கூட நான் வந்து மொபைலில் பார்க்கல. ஏன்னா தேட்டரில் தான் ஃபஸ்ட்டாக இந்த தேட்டர் எஃபெக்டோட பார்க்கணுங்கிற ஒரு வைராக்கியத்தோடு இருந்தேன். ஆனால் உண்மையிலேயே வந்து இந்த படம் கடைசி படங்கிற போது ஒரு ஃபீலோட எல்லாருமே ஃபீலோட போகிறாங்க. அதாவது எல்லா படத்தையும் ஆடி ஒரு மாதிரியா பரபரப்பாக போவாங்க முடிஞ்சதுக்கப்புறம். ஆனால் இந்த படத்துக்கு மட்டும்தான் அழுதுட்டு இனிமேல் நம்ம தளபதி படத்தை பார்க்க முடியாது, என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீலோட போகிறாங்க. அதனால ரொம்ப வருத்தமான ஒரு சூழ்நிலை. படம் நல்ல ஹிட்டாக இருந்தாலும் எங்களுக்கு அடுத்து படம் தர மாட்டாரு அப்படிங்கிற ஒரு வருத்தத்தோட இருக்குது. இன்னொன்று வந்து நான் தலையோட ஃபேன் தான். தளபதியோட இந்த அரசியல் பிடிச்சனால எனக்கு வந்து தளபதியோட இந்த படமும் முதல் தடவையாக நல்லா ரசித்து நான் பார்த்தேன். உண்மையிலேயே வந்து தேட்டரில் பார்க்குற அளவுக்கு எஃபெக்டான ஒரு படத்தை வந்து முன்னாடி ரிலீஸ் பண்ணி விட்டது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆனால் தேட்டரில் வந்து ரிலீஸ் ஆகிக்கு அப்புறமும் ஒரு கூட்டம் இவ்வளவு இருக்குது அப்படின்னு சொன்னால் அது தளபதியோட அந்த ஒரு மாஸ் தான். உண்மையிலே அது ரிலீஸ் தான்.